29 to 31st May 2026 இந்த Oliveboard live solution பார்ப்போம். If the diagonals of a quadrilateral are equal and bisect each other at right angles, then the quadrilateral is a. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள்னா ரெக்டாங்கிளுக்கு டயக்னல்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், பட் அது வந்து 90 டிகிரியாக இருக்காது. இது லெஸ் தேன் 90 டிகிரி, இது கிரேட்டர் தேன் 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் கிடையாது. அடுத்து ஸ்கொயர் பார்த்தோம்னா ஸ்கொயருக்கு டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி 90 டிகிரியும் மேக் பண்ணும். ஸோ ஸ்கொயர் தான் ஆப்ஷன். ராம்பஸ் எப்படி இருக்குன்னா அது எப்படி இருக்கும். ராம்பஸோட ஆல் சைட்ஸ் ஸ்கொயர் மாதிரியே ஈக்குவல், டயக்னல்ஸோட லென்த் வந்து டிஃபர் ஆகும், ஆனால் 90 டிகிரி மேக் பண்ணும். ரெண்டு டயக்னல்ஸும் 90 டிகிரி மேக் பண்ணுது. ட்ரப்பீசியம் இப்படி இருக்கும், இதோட டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருக்கும், பட் 90 டிகிரி மேக் பண்ணாது. ஸோ ஆன்சர் வந்து ஸ்கொயர் தான். நெக்ஸ்ட் சம், n இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர் அண்ட் 11n + 120 இஸ் டிவிசிபிள் பை n. மொத்தம் எண்ணுக்கு எத்தனை பாசிபிளான வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 11n + 120 டிவைடட் பை n. டிவிசிபிள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 11n டிவைடட் பை n + 120 டிவைடட் பை n இப்படி பிரிச்சுக்கலாம். இந்த இடத்துல இது n கேன்சல் ஆகும், ஸோ இது டெஃபினட்டாக டிவைட் ஆயிரும். இந்த இடத்துல 120 டிவைடட் பை nனா எண்ணுக்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்கும், 120ஆல் எதெல்லாம் டிவைட் ஆகுமோ அது எல்லாமே வரும். 120யோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கணும். இதில் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா, இப்போ 3 இருக்கா, 3 + 1, அடுத்து 1 இருக்குது, 1 + 1, அடுத்து 5 பவர் 1 அப்போ 1 + 1. ஸோ 4 × 2 × 2 16. ஸோ 16 ஃபேக்டர்ஸ் இருக்குது 120க்கு. ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் n 16 தான். இந்த 16 வேல்யூஸ் என்னென்னவா இருக்குன்னா 1 2 3 4 5 6 8 10 12 15 20 30 40 60 120 அப்புறம் 24. ஸோ டோட்டலாக 16 வேல்யூஸ். இது எல்லாமே 120ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் p இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷனல் டு 3 and 9. தேர்ட் ப்ரொபோர்ஷனல்னா இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க, 3 and 9 கொடுத்துட்டாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷனலோட வேல்யூ இந்த செகண்ட் வேல்யூ b²/a. தேர்ட் ப்ரொபோர்ஷனலுக்கு இதுதான் ஃபார்முலா. ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல்னா a/b = c/d. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். p = b²/a. இங்கே b இருக்கிற இடத்துல 9 இருக்கு, 9² 81 டிவைடட் பை 3. ஸோ p = 27. இந்த இடத்துல ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் என்னது, d தான் ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல். a 6, b வந்து p, c 4. ஸோ 6/27 = 4/d. 6 இங்கே 4 ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், டிவைடட் பை 3 × 2. அதே மாதிரி 27 டிவைடட் பை 3 × 2 9 ஆகும், 9 × 2 18. ஸோ 18. ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் வந்து 18. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏரியா ஆஃப் த லார்ஜஸ்ட் சர்க்கிள் தட் கேன் பி ட்ரான் இன்சைட் த ரெக்டாங்கிள் whose sides 18/14 cm. அதாவது ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அதோட லென்த் 18, பிரெத் 14 சொல்லிட்டாங்க. இதில் லார்ஜஸ்ட் சர்க்கிளோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இப்படி நம்ம என்னதான் ஒரு சர்க்கிள் இங்கே வரைஞ்சாலும் இந்த இடத்துல அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து இந்த 14க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரேடியஸ் எவ்வளோவா இருக்கும், 7ஆக இருக்கும். πr² தான் ஏரியா, 22/7 × 7 × 7. ஸோ 154 வரும். இந்த 154ங்கிறதுலாம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ரேடியஸ் 7ஆக இருந்துச்சுன்னா 154. 22 × 7 154. நெக்ஸ்ட் கொஸ்டின், a certain sum amounts to 11,979 in 3 years. 10% interest per annum compounded annually சொல்லிட்டாங்க. ஸோ பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல 11979 = p என்னன்னு கேட்குறாங்க. 1 + r/100னா r வந்து 10, 10/100. 10/100ங்கிறது வந்து 1/10. 1 + 1/10 11/10னா 11/10 ஹோல் பவர் 3. 3 இயர்ஸுங்கிறதுனால அப்போ 11 கீழே வரும், 10 மேலே வரும். ஸோ 11 × 11 × 11 × 1000. ஸோ ஃபஸ்ட்டு 11ஆல் டிவைட் பண்ணோம்னா 1089 9. ஸோ 9 × 1000 9000 ஆன்சர். பிரின்சிபல் வந்து 9000. சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், a person driving towards a hill in horizontal line. ஃபஸ்ட்டு கார் இருந்த இடத்துல இருந்து
அந்த ஹில்லோட எலிவேஷன் 30 டிகிரியில் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரியாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் 30லேருந்து 45 டிகிரியாக சேஞ்ச் ஆயிருக்குன்னா 56 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் ஹில்லு. இது A பாயிண்ட், இது B பாயிண்ட். இந்த ரெண்டுக்கும் நடுவில் 56 மீட்டர். இது 30 டிகிரி, இது 45 டிகிரி. நாம் 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரிக்கெலாம் அந்த வேல்யூஸ் பார்த்துருப்போம். இந்த 90 டிகிரி ட்ரையாங்கிள் 30 டிகிரினா இது √3 1 2. சேம் 45 டிகிரிக்கு 1 1 2. 60 டிகிரிக்கு 1 √3 2. இந்த இடத்துல 45 டிகிரினா என்ன? இங்கே 1 இங்கே 1. அதே மாதிரி 30 டிகிரினா இது ஃபுல்லாக √3 இங்கே 1 இருக்குது. அது ஈக்குவல். அப்போ இந்த 56 மீட்டருங்கிறது என்ன? √3 - 1 தான் 56 மீட்டர். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ஹைட் ஆஃப் த ஹில் கேட்குறாங்க. ஹைட் ஆஃப் த ஹில்னா 1 தான் என்னென்னு. இப்போ √3 - 1 56 மீட்டர்னா இப்போ 1 வந்து என்னது? 56 டிவைடட் பை √3 - 1. மேலே √3 + 1, கீழே √3 + 1 வந்து போட்டால் நம்மளுக்கு கீழே வந்து ஒரு ஹோல் நம்பர் கிடச்சிரும். √3 - 1 × √3 + 1 வந்து டிவைட் பை 2. 256 போட்டோம்னா 28 வரும். So 28 √3 + 1, the answer. Next question. The ratio of marks obtained by P and Q in an exam is 4:7. அதாவது P ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, Q ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட மார்க்கோட ரேஷியோ 4:7. P-யோட மார்க்கும் மேக்ஸிமம் மார்க்கோட ரேஷியோவும் 2:5. மேக்ஸிமம் மார்க்குக்கு M1 போட்டுக்கலாம். ஸோ இங்கே P வந்து ஆல்ரெடி 4 இருக்கா, இப்போ இன்ட்டு 2 பண்ணிப்போம். ஸோ P4 மேக்ஸிமம் மார்க் வந்து 10. ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் மார்க் வந்து 10. இங்கே நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? Qக்கும் மேக்ஸிமம் மார்க்கும் ரேஷியோ கேட்குறாங்க. Q 7, மேக்ஸிமம் மார்க் 10. ஸோ 7:10. Anita purchased a car at 3/5 of its marked price. ஸோ 3/5 of its marked priceனா marked price 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டா காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 60. sold it at the price 20% less than the marked price. 100க்கு 20% less thanனா 80. அப்போ 60க்கு வாங்கி 80க்கு விற்றுருக்காங்க. 20 rupees லாபம். 20/60னா 1/3. இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 100/3%. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேல்யூ ஆஃப் 2x சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 × 1 3 + 4 7/3. இது இங்கே மேலே போச்சுன்னா 6/7 வந்துடும். 3 × 2 6, கீழே 7 இருக்கும். 7 × 1 7 +6 13, கீழே 7 இருக்கு. ஸோ 13/7. மேலே அப்படியே போச்சுன்னா 2 × 7 / 13. ஸோ 3 + 14/13. இந்த இடத்துல 14/13 1 + 1/13 எழுதலாம். அப்போ 4 1/13. இந்த இடத்துல ஈக்குவல் டு 4x/13 x is equal to 1. 2x என்ன? 2. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம். ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் டு ஹைட் ஆஃப் அ சிலிண்டர் இஸ் 4:5. ரேடியஸ்க்கும் ஹைட்டுக்கும் 4:5 ரேஷியோ. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 11,088. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னா, ஆக்சுவலாக டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு எப்பயுமே சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு தான் வரும். இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 2πr × r + h. இதுதான் சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது எப்படின்னா, ஒரு சிலிண்டர் இருக்கு, சிலிண்டர் கீழே ஒரு சர்க்கிள் மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ அப்போ அந்த ரெண்டு ஏரியா வந்து 2πr² சொல்லலாம். இன்னொன்று லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் × ஹைட். சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 2πr, இங்கே h. ஸோ 2πr காமனாக எடுத்துக்கிட்டோம்னா r + h. ஸோ 2 × 22/7. r இங்கே 4xன்னு எழுதிக்கலாம். r + h 9x. 11088. So x² is equal to 49. x is equal to 7. x is equal to 7 radius எவ்வளோ? 4x. 4 × 7 28. Next question. a + b equal to 90 degree. நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னேன், நான் a + b 90 டிகிரியாக இருந்தால் sin a equal to cos b, tan a equal to cot b, secant a equal to cosecant b. இந்த இடத்துல 1 + sin a அப்படியே வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே ஏங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். பியிலிருந்து ஏக்கு கொண்டு வந்துக்கலாம். காட் பின்னா என்ன? tan a.
sin bனா என்ன cos a. இந்த இடத்துல sin a காமன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 minus 1 by cos tan a வரும். இந்த இடத்துல cos a காமன் எடுத்துக்கலாம். 1 minus 1 by cos a. இது கேன்சல் ஆயிருமா? sin a by cos a tan a. tan a into tan a tan squared a. 1 plus tan squared a secant squared a. secant squared is equal to 1 plus tan squared a. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு? secant squared a minus tan squared a equal to 1. இந்த ஃபார்முலால இருந்து தான் இது வந்துச்சு. ஸோ secant squared a தான் ஆன்சர். இங்கே secant squared a இல்லை, எல்லாமே b ஃபார்மேட்டில் இருக்கு. secant squared a என்ன? cosecant squared b. ஸோ cosecant squared b தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Length and height of a cuboid are 2 times and 1.5 times of its breadth respectively. அதாவது எக்ஸாம்பிளுக்கு breadth 10 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். அப்போ லென்த் எவ்வளவா இருக்கும்? லென்த் வந்து 2 டைம்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ லென்த் வந்து 20 இருக்கும். ஹைட் 1.5 டைம்ஸ் ஆஃப் பிரெத்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹைட் 15 சென்டிமீட்டராக இருக்கும். இந்த இடத்துல பிரெத் 40 சென்டிமீட்டர் இந்த இடத்துல பிரெத் 40% குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுலேருந்து 40% குறைஞ்சதுன்னா இது 6 ஆயிரும். லென்த் 20% குறையுதுங்கிறாங்க. அப்போ 20ல் 20% போச்சுன்னா 16 வரும். ஹைட்டு 30% குறையுதுங்கிறாங்க. ஹைட்டு 30% குறையுதுன்னா 15 into 7/10 ஸோ 21/2. 48 into 21 1008. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வால்யூம் என்ன? 20 into 10 into 15. ஸோ போட்டால் 3000. இப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. பழைய வால்யூம் மைனஸ் புது வால்யூம் போட்டோம்னா எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். into 100. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1992 divided by 30 66.4. ஸோ 66.4% குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். θ ஈக்குவல் டு 60 டிகிரி சொல்லிட்டாங்க. இது எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணி அதை நம்ம வந்து எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கொசிகன் 60 டிகிரிங்கிறது என்ன? 1 by sin 60 டிகிரி தான் கொசிகன் 60 டிகிரி. sin 60 டிகிரி என்ன? √3/2. அப்போ இது 2/√3. tan 60 டிகிரி √3. sin 60 டிகிரி √3/2. cot 60 டிகிரி 1/√3. இது எல்லாத்தையும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2/3 into 2/√3 into √3. ஸோ இந்த சைட் 2. sin θக்கு √3/2 into 1/√3. இது 1/2. அப்போ 3/2. Next question. In a triangle PQR, S and T are 2 points on PQ and PR respectively. அதாவது ஒரு triangle PQR இருக்கு. S and T are 2 points on PQ and PR. Okay. ST parallel to QR. Bisector of angle P meets point U at QR. Bisector of angle P na ஆங்கிள் பியை ரெண்டாக டிவைட் பண்ணுறது தான். டிவைட் பண்ணால் 2 ஈக்குவல் ஆங்கிள்ஸ்க்கு கிடைக்கணும். அதுதான் பைசெக்டர். ஸோ இதுதான் பைசெக்டர். யூ கியூஆரில் யூங்கிற பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணுது. பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர், பிடி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், கியூஆர் ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர். அதாவது ஒரு பைசெக்டர் ஆங்கிள் பைசெக்டர் வரும்போது சைடு என்ன ரேஷியோவில் பிரிஞ்சிருக்கோ அந்த ரேஷியோவில் தான் பேஸும் பிரியும். சைடு இந்த இடத்துல என்ன ரேஷியோவில் இருக்குது? 16:8. அப்போ 2:1 ரேஷியோவில் பிரிஞ்சிருக்கு. அப்போ 42 2:1 ரேஷியோவில் தான் பிரியும். அப்போ QU வந்து 28, UR வந்து 14, 2:1 ரேஷியோ. இப்போ இங்கே கொஸ்டினில் UR தான் கேட்குறாங்க. ஸோ 14 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் 10.5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஒரு ஆர்க்கு 48 டிகிரி சென்டரோட மேக் பண்ணுதுங்கிறாங்க. அப்போ அந்த லென்த் ஆஃப் த ஆர்க் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ டோட்டல் மொத்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 2πr. ஒரு சர்க்கம்ஃபரன்ஸோட ஒரு பார்ட்டு தான் ஆர்க்கு. ஒரு சர்க்கம்ஃபரன்ஸோட பார்ட்டு தான் ஆர்க். இங்கே
அந்த ஆர்க்கு எவ்வளோ டிகிரி மேக் பண்ணுதுங்கிறாங்க, 48 டிகிரி மேக் பண்ணுதுங்கிறாங்க. ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் டோட்டலாக அது எவ்வளோ டிகிரி இருக்கும், 360 டிகிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரேடியஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 2 × 22/7 × 10.5 21/2 போட்டுக்கலாம் கேல்குலேஷன் பர்பஸ்க்காக. இந்த இடத்துல 4 12s are 48, 30 12s are 360. (22 × 4 88). 88 divided by 10 8.8 centimeter. So on the arc code centimeter 8.8. Next question. A container has 42 liter of mixture of liquids. ஒரு கண்டெய்னரில் 42 லிட்டர் மிக்சர் இருக்கு. X and Y என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 3:4 ரேஷியோவில் இருக்கு. அப்போ 42 லிட்டர்ஸ் 3:4 ரேஷியோனா 3 4 7 7 42/7 6. இப்போ 3 × 6 18, 4 × 6 24. ஸோ X லிக்விட் 18 இருக்கு, Y லிக்விட் 14 இருக்கு. புதுசாக 10 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. இதோட அடிஷன் எவ்வளோ, 42 லிட்டர்ஸா. புதுசாக 10 லிட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 52 வருது. இந்த 52ஓட ரேஷியோ 11:15. இந்த 11:15 ஆட் பண்ணோம்னா 26. 26 × 2 தானே 52. அப்போது இந்த இடத்துல இதோட ஒரிஜினல் லிக்விடோட லிட்டர் எவ்வளோ இருக்கும், 30 லிட்டர்ஸாக இருக்கும். இது 22 லிட்டர்ஸாக இருக்கும். இப்போ X எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க, 4 லிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. Y 6 லிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த Y எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ 6 லிட்டர்ஸ். Next question. In a triangle XY Z, point S is circumcenter. அதாவது சர்க்கம்சென்டர்னா ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரையாங்கிளை சுற்றி அந்த சைட்ஸ் அந்த எட்ஜஸ் கார்னர்ஸை டச் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளோட சென்டர் ஒன்று இருக்கும், அதுதான் சர்க்கம்சென்டர். இதுவே ட்ரையாங்கிள்குள்ளார ஒரு சர்க்கிள் போட்டு அதோட சென்டர் வந்து இன் சென்டர். இப்போ XW is perpendicular to YZ. XYW 66 டிகிரி. (114 இந்த சர்க்கம் சென்டரோட இந்த ஆங்கிள் YSZ 114னா இந்த எக்ஸோட ஆங்கிள் இதோட அப்படியே ஹாஃபாக இருக்கும். ஸோ 57 டிகிரி. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் WXZ? அதாவது இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுதான் டீட்டா. அப்போ 57லேருந்து இந்த ஆங்கிளை மைனஸ் பண்ணோம்னா டீட்டா கிடைக்குமா? அப்போ அந்த ஆங்கிள் ஃபஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே 66 இருக்குது, இங்கே 90 இருக்குது. இந்த ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும்? 180 டிகிரியாக இருக்கும். ஸோ 180 - 66 - 90 எவ்வளோ வரும்? 24 வரும். 24 டிகிரி வரும். ஸோ 57ல் 24 டிகிரி போச்சுன்னா 33 டிகிரி. ஆன்சர் வந்து 33 டிகிரி. ST is a chord of a circle with U as center. ஒரு சென்டர், அதில் ST வந்து ஒரு கார்டு. V is the point on a circle such that UV is perpendicular to ST. UV intersects ST at W. அப்போ இது வந்து W. VW 6 cm. ST 18 சொல்லிட்டாங்க. ஒரு கார்டை சென்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடும்போது அது அந்த கார்டை வந்து ஹாஃபாக பிரிக்கும். அப்போ 18னா இது 9 cm, இது 9 cm. இங்கே ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது 9 cm. இந்த UV வந்து இந்த UV ரேடியஸ் தான். அப்போது இந்த UW என்னவாக இருக்கும்? ரேடியஸ் -6 இருக்கும். US ரேடியஸாக இருக்கும். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வருதா? அப்போ இதில் பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். 12 இங்கே வருது, ஈக்குவல் டு ரேடியஸ் 9.75. அப்போ டயாமீட்டர் என்னவா இருக்கும்? அதோட டபுளாக இருக்கும். அப்போ 19.5 cm. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கம்பெனியோட எக்ஸ்பெண்டிச்சர் 4,60,000 சொல்லிட்டாங்க. அதில் என்னென்னட்டு பிரித்து சொல்லியிருக்காங்க. லேபர் காஸ்ட் 1,84,000. அடுத்து ரா மெட்டீரியல் 1,35,700. மார்க்கெட்டிங் காஸ்ட் 64,400. மீதி இருக்கிறது வந்து ரெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போது மொத்த எக்ஸ்பெண்டிச்சரில் ரெண்டோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க.
இப்போ என்ன பண்ணலாம், இந்த லேபர் கொடுத்த காஸ்ட்டு, ரா மெட்டீரியலோட காஸ்ட்டு, மார்க்கெட்டிங் காஸ்ட், இது மூணையும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் மைனஸ் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ டிவைடட் பை டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ 100 போட்டோம்னா அந்த பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ 33 divided by 2, 16.5. Next question. ஒரு 20 ஓவர் மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கான ரன் ரேட் 6.2ன்னு சொல்லிட்டாங்க. மொதல் 16 ஓவருக்கு ரன் ரேட் 7 மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மீதி இருக்கிற 4 ஓவருக்கு என்ன ரன் ரேட் வேணும்னு கேட்குறாங்க. அதாவது இது நம்ம சிம்பிளாக போடணுன்னா, அதாவது ட்ரெடிஷ்னலாக போடணுன்னா 20 into 6.2 ரெக்வயர்ட் ரன் ரேட்டா, அப்போது 20 into 6 120, 20 into 0.2 4. ஸோ ஆன்சர் டோட்டலாக 124 எடுத்தால் வின் பண்ணலாம். 16 ஓவருக்கு 7 ரன் ரேட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 16 into 7 112. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ ரன் அடிக்கணும், 12 ரன் அடிக்கணும். எத்தனை ஓவரில், 4 ஓவரில். அப்போ ரன் ரேட் எவ்வளோ, 3. இல்லைன்னா இன்னொரு மெத்தடில் போடலாம். மொதல் 16 ஓவருக்கு 7 ரன் ரேட் வச்சுருக்காங்களா, இப்போ எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க, 0.8 ஒவ்வொரு ஓவருக்கு அதிகமாக வச்சுருக்காங்க. அப்போ 16 ஓவருக்கு 0.8னா எவ்வளோ, 12.8 அதிகமாக இருக்குது. அப்போது மீதி இருக்கிற 4 ஓவருக்கு 12.8 கம்மியாக அடிக்கணும். அப்போ 12.8 divided by 4, 3.2. 6.2 minus 3.2, 3. ஸோ ரெக்வயர்ட் ரன் ரேட் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். A thief steals a mobile from a man. அதாவது 4:08க்கு தீஃப் ஸ்டீல் பண்ணியிருக்கான். இந்த ரேட்டில் திருடிட்டு ஓடிட்டான். போலீஸ்மேனுக்கு ஒரு எவ்வளோ 4:08னா 4:23 சொல்கிறாங்க. அதாவது 15 minutes தள்ளி சொல்கிறாங்க. அப்போ அவர் சைக்கிள் வச்சுட்டு 17 km/h ஸ்பீடில் பிடிக்க போகிறாரு. எந்த டைமில் போலீஸ்மேன் வந்து தீஃபை பிடிச்சிருப்பாரு, இதுதான் கேட்குறாங்க. இந்த இடத்துல 15 minutes கழிச்சு தான் போலீஸ்க்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் துரத்த ஆரம்பிக்கிறாங்க 15 minutes கழிச்சு. அப்போ அந்த 15 minutesக்கு அந்த தீஃப் வந்து ஓடிட்டு தான் இருப்பான். என்ன km/h ஓடிட்டு இருக்கான், 12 km/h ஓடிட்டு இருக்கான். 15 minutesங்கிறது குவார்டர் ஹவர். அப்போ குவார்டர் ஹவர்னா ஒரு ஹவருக்கு 12 km அவனால் ஓட முடியும்னா குவார்டர் ஹவரில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருப்பான், 3 km ஓடிருப்பான். இந்த ரெண்டு பேர்த்தோட ரிலேட்டிவ் ஸ்பீடு இங்கே போட்டு, ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 17 minus 12, ஸோ 5 km/h. ஸோ 3/5 hours. 3/5 hours கழிச்சு பிடிச்சிருப்பாங்க. 3/5 hoursனா 36 minutes. போலீஸ் துரத்த ஆரம்பிச்சு 36 நிமிஷம் கழிச்சு பிடிச்சிருப்பாங்க. ஸோ 4:23க்கு ஆரம்பிச்சிருக்காரு. 4:23 + 36 4:59க்கு பிடிச்சிருக்கும். வால்யூம் ஆஃப் கோன் ஆஃப் ஹைட் h இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சிலிண்டரோட ரேடியஸ் ஹைட் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் கோன் இஸ் half ஆஃப் த ஹைட் ஆஃப் இட். ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா 1/3 πr²h. ஹைட்டு வந்து ரேடியஸ் ஆஃப் கோன் வந்து half ஆஃப் த ஹைட். அப்போ இதை 2r போட்டுக்கலாம் ஹைட்டு. சிலிண்டரோட வால்யூம் πr²h. ஆர் வந்து இங்கே 9ஆ, இப்போ 81. ஹெச்சுக்கு வந்து 6. 3 இங்கே போச்சுன்னா பை கேன்சல், 2க்கு 3. ஸோ r³ இஸ் ஈக்குவல் டு 9³ வரும். r ஈக்குவல் டு 9. இங்கே ஹைட்டு கேட்குறாங்க, ஹைட்டு 2r, அப்போது 18 cm. நெக்ஸ்ட் கொஸ்டின். B is 30% more efficient than A. A, B, C. B வந்து 30% more efficient than A. A 10 இருந்துச்சுன்னா B 13 இருக்கும். அதே மாதிரி 30% less efficient than C. இப்போ இது 10 இருந்துச்சுன்னா இது 7 இருக்கும். அப்போது 13 into 7னா 91. அப்போது இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணும், 70. சியை 13ஆல் மல்டிப்ளை பண்ணும், 130. இப்போது இப்படி வருது. ஏ வந்து 75% ஆஃப் த ஒர்க்கை 19.5 டேஸில் முடிப்பாருன்னா மொத்த ஒர்க்கையும் எவ்வளோ பர்சன்டேஜ் முடிப்பார்? 75% 3 பங்காக வச்சுக்கலாம். 100%ங்கிறத 4 பங்காக வச்சுக்கலாம். 3ங்கிறது 19.5னா இதை 3 பங்காக பிரித்தா ஒரு பங்கு 6.5. அப்போ 19.5 + 6.5 26. அப்போ ஏ வந்து 26 days எடுத்துக்குவார். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சியா. டைம் 26 days, ஏவோட எஃபிஷியன்சி 30. அப்போ டோட்டல் ஒர்க் இதுதான். இங்கே பார்ட் ஆஃப் த ஒர்க், அதாவது 3 பேர் சேர்ந்து 5 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ என்ன பார்ட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? அப்போ இவங்க 3 பேர் 70, 91, 130 இது 3 ஆட் பண்ணால் என்ன வருது? 291. 5 நாளைக்கு வேலை செய்கிறாங்க. டிவைடட் பை
டோட்டல் ஒர்க் எவ்வளோ 26 × 70 5 இது ஆன்சர் பண்ணோம்னா 14 வருது. ஸோ நியூமரேட்டர் 291, டினாமினேட்டர் 26 × 14. 6 × 4னா யூனிட் டிஜிட் 4ல் வருது. இப்போ இந்த இடத்துல யூனிட் டிஜிட் 4ல் இது 2 தான் இருக்குது. நியூமரேட்டர் 291ல் இது 1 தான் இருக்குது. ஸோ ஏ தான் ஆப்ஷன். A shopkeeper marked each bag 800 rupees. 4 வாங்கினா 1 ஃப்ரீங்கிற ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. அது கூட 40,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் 20% அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த 4 வாங்கினா 1 ஃப்ரீங்கிறது எப்படின்னா, 4 வாங்கி 1 ஃப்ரீனா அப்போ டோட்டலாக 5 பேக் வாங்கியிருப்பாங்க. 4 பேக்கான காசை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல 20% டிஸ்கவுண்ட் வருது. இங்கே பேமெண்ட் வந்து 50,000க்கு மேலே போயிடுச்சு. அப்போ அடிஷ்னலாக இன்னொரு 20% பேமெண்ட் வருது. நம்ம குமுலேட்டிவ் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா A + B + AB/100ன்னு பார்த்தோம். டிஸ்கவுண்ட்டுக்கு எப்பயுமே மைனஸில் போடணும். டிஸ்கவுண்ட்டை -20 ஏபியை மல்டிப்ளை பண்ணோம்னா +400 / 100. ஸோ -36. டிஸ்கவுண்ட் எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் 36%. அல்ஜிப்ராவில் ஒரு ரிசல்ட் இருக்கு. இந்த மாதிரி கொடுத்தா A + B + C = 0ங்கிற ஒரு ரிசல்ட் இருக்கு. இந்த இடத்துல இதுவும் அப்படியே வருதா, ரெசோனேட் ஆகுதா? இந்த இடத்துல ஏங்கிறது என்ன, √2a, பிங்கிறது 3b, சிங்கிறது 4c. அப்போ A + B + C என்னது, √a + 3b + 4c = 0. இங்கே 3b + 4c ஹோல் என்னன்னு கேட்குறாங்க. இது இந்த சைடு போச்சுன்னா -√2a, அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 2a². ஓகே, அவ்வளோதான். இந்த பேப்பர் வந்து ஒரு மாடரேட்டாக இருந்துச்சு. டஃப்பும் இல்லை, ஈஸியும் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேப்பருக்கு ஒரு 15 to 20 இதுக்குள்ளார கொடுத்தா ஒரு டீசெண்டான அட்டெம்ப்ட். 20+ போச்சுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. 15 to 20 ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டே ஹாப்பி, டூ வாட் யூ லவ். தியானேஷ்.